தனிமையை அதிகம் நேசிக்க கற்றுக்கொள். உன்னை உனக்கே உணர்த்தும் ஓர் அற்புதமான ஆயுதம் அதுதான். எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான். உடையாதவரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பல முகம். புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனில்லை. கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. கடவுள் உங்களை சிரமத்தின் எல்லைக்கு கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை நம்புங்கள். ஏனெனில் 2 விஷயங்கள் மட்டுமே நடக்கும். ஒன்று, அவர் காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பார். உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். மனதின் ஆற்றல் அளப்பெரியது. உனக்கென ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடு. அதை அடைய முயற்சி செய். பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே. உண்மை சொல்லி மாட்டிக்கொள். ஏனெனில் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. நீண்ட தூரம் ஓடினால் மட்டுமே அதிக உயரத்தை தாண்ட முடியும். அது வாழ்க்கைக்கும் பொருந்தும். யாரோட குறையையும் பெரிதுபடுத்தாதே. மன அமைதி உனக்கு கிடைக்கும். அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே. கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசி. உழைப்பின் மூலம் பெறப்படும் பொருளே நிலைக்கும். அதுவே ஒருவருக்கு உயர்வை தரும். பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்தால் இன்பம் இடைவிடாமல் வரும். ஒருவர் என்னதான் படித்தாலும் அவருடைய இயல்பான அறிவே மேலோக்கி நிற்கும். புத்தகத்தால் வரும் அறிவை விட அனுபவத்தால் கிடைக்கும் அறிவு மேலானது. யார் உன்னை கைவிட்டாலும் நீ செய்த தானமும் தர்மமும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. மற்றவர்களது துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையாதே. அப்படி மகிழ்ச்சி அடைந்தால் அது பாவமாகும். நல்லதோ கெட்டதோ உனக்குரிய வினை பயனை அனுபவித்தே ஆக வேண்டும். நம்பிக்கையும் பொறுமையும் உள்ளவர்களின் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். பணத்தை போல நேரமும் விலை மதிப்பு கொண்டது. அதை வீணாக்காதே. அறிவும் துணிவும் சேர்ந்ததுதான் தைரியம். போனது நினைத்து வருந்தாதே. நடக்க இருப்பதை பற்றி யோசி. புதிய முயற்சி மேற்கொள்ளும் போது தவறு வருவது இயல்பு. அதை திருத்திக் கொண்டு முயற்சி செய். வாழ்வில் வெற்றி பெறுவாய். சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து. அது உன்னை காப்பாற்றும். மாற்றம் உன்னிடமே உள்ளது. வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல இருப்பதில்லை. காலம் மாற எல்லாம் மாறும். அதற்கு நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடைந்த இதயத்தை ஒட்ட வைக்க போராடுவதை விட உடையாமல் பார்த்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவும் மறக்கவும் முடியாது. திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக எடு. நீங்கள் நீங்களாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நீங்கள் மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டும் பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்து கொள். அனைத்திற்கும் காரணம் ஒன்று உள்ளது. அதை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும். உன் மனதில் நீ சுத்தமாக இரு. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விலக்கி வைத்துவிடும். பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. நொடியில் அனைத்தும் மாறிவிடும். ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் காலம் தரும். சிந்தித்து செயல்படுங்கள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும். உனது நிலை எது என்பதை முதலில் தெரிந்து கொள். அப்போதுதான் உன்னை திருத்திக் கொள்ளவும் பிறரினால் ஏற்படும் அவமானங்களை எதிர்கொள்ளவும் இயலும். எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்ற வார்த்தைகள் உனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் உண்டு. உனது அறிவை கொண்டு வெற்றி பெற முயற்சி செய். உங்களுக்கு பிடிக்காத எதுவும் உங்களிடம் தங்காது. உங்களுடைய கஷ்டங்களும் தான். சில நேரம் நம் கண்ணீரை துடைக்க யாரையோ நாடுகிறோம். நம்மிடம் விரல்கள் இருப்பதை மறந்து. கஷ்டங்களை தருகிறேன் என்று கலங்காதே. காரணம் இன்றி நான் எதையும் செய்ததில்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம்.
நம்பியவரை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. ஏமாற்றும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள், ஒரு நாள் நீயும் ஏமாற்றப்படுவாய். இதுவே நிதர்சனம். மண்ணில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் மனிதாபிமானம் உண்டு, மனிதர்களை தவிர. கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய். வார்த்தைகளால் விவரிக்க இயலாத சில வழிகளுக்கு என்றுமே புன்னகை மட்டுமே மருந்தாகிறது. உலகில் நிரந்தரம் என்று ஒன்றுமில்லை. ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்வின் பாடத்தை கற்றுத்தருபவையே. கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை. வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசி இருக்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் கூறுவதை அவர் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார் என்பதை கவனித்து பேசுங்கள். உன்னை விமர்சிப்பவர்களை பார்த்து பயந்து விடாதே. உன்னை பார்த்து பயந்ததால் தான் அவர்களே உன்னை விமர்சிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது. நீ மனதால் தெளிவாக இரு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. போகின்ற பாதைகளில் 1000 தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை நீ போகின்ற பாதையில் தடைகளே இல்லை என்றால் அது உனக்காக போடப்பட்ட பாதை அல்ல, வேறு யாருக்காகவோ போடப்பட்ட பாதை என்பதை தெரிந்து கொள். கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதே. கஷ்டங்களை மட்டும் நாம் சந்திக்கவில்லை என்றால் நமக்கு போராடும் எண்ணமே இல்லாமல் போய்விடும். உன் முயற்சிகளை ஏளனம் செய்பவர்களிடமிருந்து எப்போதும் விலகியே இரு. நீ சந்திக்கும் சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்த காரியத்தை செய்து முடித்தே தீருவேன் என்ற பிடிவாத குணத்தை வளர்த்துக்கொள். பிற தடங்கல்கள் மிகப்பெரியதாக இருக்கலாம். அதற்காக உனக்கான சிறு தளத்தினை பதிப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே. விதியை நம்பி கொண்டிருப்பவன் என்றுமே வெற்றி பெறுவதில்லை. தன்னம்பிக்கை துணையாக கொண்டிருப்பவன் என்றும் தோற்பதே இல்லை. எதற்கும் தயாராக இரு. மனதில் உறுதியோடு இரு. எதற்கும் தயாராக இருப்பவனை நோக்கித்தான் இங்கே பல வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். தோல்வி அடைந்து விட்டால் அதுவே முடிவு என்று நினைத்து விடாதே. இங்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றவர்கள் எல்லோரும் தோல்வியை முடிவாக அல்ல, ஒரு புதிய தொடக்கமாக பார்த்தவர்கள் தான் என்பதை மிகப்பெரிய உண்மை. கவலைப்படுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போவதில்லை. உங்கள் பிரச்சனைகளை உற்சாகமாக எதிர்த்து போராடுங்கள். எளிதாகவே வெற்றி பெற்று விடலாம். பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் சிறியதோ பெரியதோ அதை நீயே தனியாக சமாளிக்க பழகிக்கொள். அப்போதுதான் உன் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன் பலவீனங்களை குறைத்து உன் பலத்தை பெருக்கு. எத்தனை முறை தோற்றாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதியில் விட்டுவிட்டு பயந்து ஓடுவது அல்ல. ஒரு காரியத்தை உங்களால் செய்து முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் அது முயற்சி செய்து பார்க்க தவறிவிடாதீர்கள். ஒருவருக்கு உதவி செய்வதன் மூலம் இந்த உலகையே உன்னால் மாற்றிவிட முடியாதுதான். ஆனால் நீ உதவி செய்கின்ற அந்த ஒருவருடைய உலகை உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உன் ஆற்றலை எப்போதும் குறையாமல் பார்த்துக்கொள். உன்னுடைய ஆற்றல் தான் உன் குறிக்கோளை அடைவதற்கு உங்களுக்கு உந்தி தள்ளும். உன் பலத்தை கண்டு பயப்படுகிறவன் உன் பலவீனத்தை கண்டறிய ஆவலுடன் இருப்பான். எச்சரிக்கையாக இரு. உன் பலத்தை மேலும் உறுதிப்படுத்து. உன் பலவீனத்தை யாருக்கும் தெரியாமல் உள்ளடக்கு. தன்னால் எது முடியும் எது முடியாது என்பதை தெளிவாக அறிந்திருப்பதே ஒருவனின் மிகப்பெரிய பலம். உனக்கு கிடைக்க வேண்டியது கட்டாயம் கிடைத்துவிடும். நீ தூக்கி எறியப்படும் போது வருந்தாதே. தூக்கி எறியப்படும் போதுதான் உன் சிறகை விரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக்கொள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள், நீ எதிர்கொள்ளும் எதுவும் சுலபமானது இல்லைதான், ஆனால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டே தயங்கி நிற்காதே. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று உறுதியோடு முன்னேறி செல். உன் வாழ்வை உருவாக்கும் கருவி உன் எண்ணங்கள் தான். உனக்குள் தோன்றும் எண்ணங்களால் உன்னை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உன் எண்ணங்களில் எப்போதும் விழிப்புடன் இரு. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை போராட கற்றுக்கொண்டாலே போதும். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் தானாகவே தைரியம் வந்துவிடும். வெற்றி பெறும் வரை போராடி கொண்டே இரு. வெற்றி பெற்றவனை தான் இந்த உலகம் கொண்டாடும். தோற்று போகிறவனை இந்த உலகம் திரும்பி கூட பார்க்காது. முயற்சி இல்லாமல் இங்கே முன்னேற்றம் இல்லை. உன் உழைப்பை உன்னை செதுக்கும் சிற்பி. உன் விடா முயற்சியுடன் தொடர் உழைப்பையும் கொண்டு உன் வாழ்வை செதுக்கு. உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது.
முடியாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். உனக்கு சாதாரணமாக தோன்றும் உன்னுடைய இந்த வாழ்க்கை பலருக்கு பெரிய கனவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். நீ கடலை கடக்க தகுதியானவனாக இருந்தாலும் நீ பயந்து போவதால் ஒரு குப்பைகளை கூட உன்னால் கொடுக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் பயத்தை மட்டும் உனக்குள் அனுமதிக்காதே. தேவையில்லாதவைகளை சிந்தித்து பார்த்து உன் நேரத்தை வீணடிக்காதே. எப்போதும் தேவையானதை மட்டும் சிந்தனை செய். அதுதான் வெற்றியை நோக்கி விரைந்து ஓட உனக்கு ஆற்றலை கொடுக்கும். உனக்கான வாய்ப்புகள் உன்னை சுற்றிதான் நிறைந்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள். உன்னை எப்போதும் நீ தயாராக வைத்துக்கொள். வாழ்க்கையில் சில நாட்கள் கடினமாக இருக்கும்போது ஒன்றை மட்டும் நினைவில் வை. அந்த கடினமான நாட்களை போராடி கடந்து விட்டால் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு வாழ நீ பழகிவிடுவாய். அது இன்னொரு கடினமான நாள் உன் வாழ்க்கையில் வராமல் தடுக்கும். பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும். பயமற்ற எண்ணங்கள் தான் வெற்றியை நோக்கி உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும். பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. நீ எதிர்கொள்ளும் போராட்டத்தை தவிர்ப்பதை விட துணிவுடன் சரியாக அதை எதிர்கொள்வது வாழ்க்கை வெற்றி கொள்வதற்கு சரியான வழி. பிறரிடம் இருந்து நிறைய கற்றுக்கொள். அதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் அவர்களை அப்படியே பின்பற்றி விடாதே. பிறகு உனக்கான வாழ்வை நீ வாழவே முடியாது. நான் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி உனக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இரு. அந்த கேள்வியே உன் முன்னேற்றத்திற்கான சிறந்த வழிகளை உனக்கு காட்டும். உன் பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி. ஏன் என்றால் உன் தோல்விக்கு உன் பலவீனம்தான் முதல் காரணமாக இருக்கும். உன்னால் முடியாது என்று பலர் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னை வெற்றியின் பக்கம் உந்தி தள்ளிவிடும். எதற்கும் தயங்காதே. யாருடைய எதிர்மறையான சொல்லுக்கும் கலங்கி நின்று விடாதே. உன் கனவுகள் பெரியதாகும் போது உன் உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உன் இலக்கை எளிதாக உன்னால் அடைந்துவிட முடியும். எப்போதும் உற்சாகமாக இருக்க பழகிக்கொள். அப்படி இருந்தால் கடினமாக தோன்றும் வேலையை கூட எளிதாக செய்து முடித்துவிட முடியும். திட்டமிடாமல் தொடங்கப்படும் எந்த ஒரு நாளும் எந்த ஒரு செயலும் மன நிறைவோடு முடிவதில்லை. எதையும் திட்டமிட்டு செய்ய பழகிக்கொள். நீரோடை போல இயங்கிக் கொண்டே இரு. ஒரே நேரத்தில் தங்கி நிற்கும் குட்டைதான் கல் எறிந்தால் கலங்கிவிடும். நீரோடையை எதை கொண்டு எரிந்தாலும் அது ஒருபோதும் கலங்குவதே இல்லை. உன்னால் முடியும் என்று நம்பு. நம்பிக்கையுடன் உன்னால் முடியும் என்று நீ முயற்சிக்கும் போதுதான் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்க தொடங்குகிறது. வெற்றியை எளிதாக விலை கொடுத்து வாங்கிவிட முடியும். அதற்கான விலை பணம் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். நாம் நம்மை போல வாழ்வதற்கு பணம் அதிகம் தேவைப்படுவதில்லை. நாம் அடுத்தவர்களைப் போல வாழ்வதற்கு தான் அதிகமாக பணம் தேவைப்படுகிறது. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் எப்போதும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை உனக்கு பயமும் இல்லை, பாரமும் இல்லை. இந்த உலகம் ஏற்கனவே மிகவும் அழகாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகை எதற்காகவும் நீ மாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பார்வையை மாற்று. உலகமே உனக்கு அழகாக மாறிவிடும். நேற்றைய கடினமான சூழ்நிலையை நினைத்து வருந்திக் கொண்டு நாளைய கனவுகளை உன் கண்ணீரில் மூழ்கடித்து விடாதே. நம்பிக்கையோடு எழுந்து செல். இனி வெற்றி எப்போதும் உன் பக்கம்தான். வாழ்க்கை ஒரு அற்புதமான பயணம். அதை அச்சமின்றி எதிர்கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். உங்கள் கனவுகள் பெரிதாகட்டும். அதற்கான உங்கள் உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்கட்டும். நீரோடை போல தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருங்கள். சவால்கள் வரும். ஆனால் உங்கள் நம்பிக்கை, தைரியம் மற்றும் விடாமுயற்சி உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். பிறரை பின்பற்றி உங்கள் தனித்துவத்தை இழக்காதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை நம்புங்கள். உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருங்கள். ஏனெனில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுவீர்கள். இந்த உலகம் அழகானது. உங்கள் பார்வையை மாற்றுங்கள். உலகம் உங்களுக்காகவே ஒளிரும். நேற்றைய கவலைகளை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு எழுந்து செல்லுங்கள். இனி வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம்தான். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்புகிறேன். உங்களுக்கு ஊக்கம் அளித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் பயனடையட்டும். உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்று பல ஊக்கமளிக்கும் தகவல்களுக்கு எங்களுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.